திமுக அரசுக்கு எதிராக பொதுமக்கள் மனநிலை உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்தார். மயிலாடுதுறை அடுத்த தருமபுரம் ஆதீனத்தின் 60ஆம் ஆண்டு மணிவிழா ஆன்மீக மாநாடு கடந்த 1ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், சனாதனத்தில் உள்ள தர்மங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக உருவாக்க முடியும் என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு குற்ற செயல்களின் எண்ணிக்கை மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் 2 மணி நேரத்திற்கு ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்று குற்றம் சாட்டினார். திமுக பொறுப்பேற்ற இந்த 52 மாதத்தில் 6700 படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், திமுக அரசுக்கு எதிராக பொதுமக்கள் மனநிலை உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கேடுகட்ட ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது 7 வயசு பொண்ணா இருந்தாலும் சரி 70 வயசு முதியவரா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத கொடுக்க முடியாத காவல்துறைக்கு மந்திரியா இருக்கிற ஒரு துப்பு கட்ட ஆட்சி பண்றவர் நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னார்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திமுகவை கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்திற்கு போக பயந்து ராஜினாமா செய்து கருணாநிதி ஓடினார். அதை நாம பார்த்தோம். அந்த மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எவ்வளவு தினம் 1 மணி நேரத்திற்கு ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அதிகாரி ஆய்வுக்காக வரும் நேரத்தில் அவர்கள் வீடுகளில் இல்லை என்றால் வாக்குரிமை நீக்கப்படும் என்பது சரியல்ல என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார். தமிழ் சைவ பேரவை மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழா திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி கண்ணபாளையத்தில் உள்ள அருள்நிறை தமிழ் சைவ பெருமான் திருக்கோவிலில் நடைபெற்றது. தமிழக வாழ்வுரிமை கட்சி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் என் ஜெயந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். எஸ்ஐஆர் திருத்தம் என்பது பூர்வீக குடிமக்களின் வாக்குரிமையை பறிக்கும் செயல் என்று குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் அதிகாரி ஆய்வுக்காக வரும் நேரத்தில் அவர்கள் வீடுகளில் இல்லை என்றால் வாக்குரிமை நீக்கப்படும் என்பது சரியல்ல என்று கூறியவர், ஏற்கனவே இருக்கும் எஸ்ஐஆர் முறைப்படியே வாக்காளர் திருத்தம் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்துவதாக கூறினார். இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை குறிவைத்து நாடற்றவர்களாக வாக்கற்றவர்களாக ஓட்டு இல்லாதவர்களாக மாற்றுகிற அந்த முயற்சி வன்மையான கண்டனத்துக்குரியது. அவர்கள் கேட்கின்ற ஆவணங்கள், குறிப்பாக இந்த நவம்பர் 4 டிசம்பர் 4 தேர்தல் BLO என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் வீட்டுக்கு வருகின்ற போது அவர்கள் கேட்கின்ற 14 ஆவணங்கள் தரவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். நாகர்கோவிலில் சுடுகாடு இடுகாடுக்கு மத்தியில் இயங்கி வரும் அன்னை சத்யா நினைவு அரசு பெண் குழந்தைகள் காப்பகத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பரிக்கின்கால் பகுதியில் அன்னை சத்யா அரசு பெண் குழந்தைகள் காப்பகம் இயங்கி வருகிறது. இந்த காப்பகமானது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சுடுகாடு மற்றும் இடுகாடு மத்தியில் இயங்கி வருவதால் குழந்தைகள் மனதளவில் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதனை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்றுமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் முன்னாள் பாஜக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் நாகர்கோவில் பாஜகவினர் இந்த காப்பகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள இந்த காப்பகத்தை உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் போலீஸ் ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்கள் இந்த இடத்தை அவங்க ஏற்கனவே பார்த்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காங்க. மது போதையை ஒழிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான பங்கை அவர் வகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த பகுதியில் ஏற்கனவே வரலன்னு சொன்னால் இந்த பகுதிக்கு இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து இந்த மாணவிகளுக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய வகையில் காவல்துறையினுடைய கண்காணிப்பு இங்கே அதிகமாக இருக்கக்கூடிய அளவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேலம் வாழப்பாடி அருகே தன் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிகழ்வு தொடர்பாக பேசிய பாமக சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள், இந்த தாக்குதல் திட்டமிட்ட கொலை முயற்சி என்றும் அன்புமணி ராமதாஸ் தன்னை கொல்லும் நோக்கில் ஆட்களை ஏவிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அவரை முதல் குற்றவாளியாக சேர்த்து கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அன்புமணியை பற்றிய எல்லா தகவல்களையும் வெளிப்படுத்துவேன் என்று கூறினார். யாரா இருந்தாலும் ஒரு எதிரியாவே இருந்தாலும் அவர் யாரு எங்க ஐயாவுடைய மகன். ஆனா என்ன கொல்ல சொல்றாருங்கிற வருத்தம் யாருக்குமே இருக்கதானே செய்யும்.
நான் கேட்குறேன், பத்திரிகை நண்பர்களே, நல்லா அன்பாக பேசிட்டு இருக்கிறோம். வரல இது மாதிரி இப்போ யாராவது உங்களுக்கு இப்படி பேர் சொல்லி அவனை கொண்டு போடுறா அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு அவங்களே சொல்கிறாங்க, யார் என்ன தாக்குறாங்களோ தாக்கணுங்களே சொல்கிறாங்க, அண்ணா அன்புமணி தான் உன்னை கொல்ல சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அந்த மனவேதனை, அந்த வருத்தம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வனவாசியில் சிறிய அளவில் கைத்தறி பூங்கா அமைக்கும் பணி துவங்கியது. சேலம் மாவட்டம் வனவாசி பகுதியில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் TN செல்வ கணபதி ஆகியோர் 10,000 சதுர அடி பரப்பளவில் வனவாசி சிறிய அளவிலான கைத்தறி பூங்கா அமைக்க பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டினர். வனவாசி சிறிய அளவிலான கைத்தறி பூங்காவில் முதற்கட்டமாக 50 கைத்தறிகள் செயல்படக்கூடிய வகையில் நெசவு தொழிற்கூடம், நெசவிற்கு முந்தைய மற்றும் பிந்தைய பணிகளுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுவட்டார கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் 86 கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் 37.61 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.